Good evening, student. Good evening, student. Good evening, student. Today we'll see the new lesson, electrochemistry. ஸோ எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி அப்படின்னாவே அந்த வேர்ட்லேயே உங்களுக்கு தெரியுது, சம் கெமிக்கல் ரியாக்ஷன்னு எலக்ட்ரிசிட்டி, இது இதோட வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு இதுவே வந்து டீல் பண்ண, தட் இஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியும் கெமிக்கல் எனர்ஜியும் இது ரெண்டுத்தையும் வந்து ரிலேட் பண்ணுது அப்படின்ட்டு தான் வந்து இது எலக்ட்ரோகெமிஸ்ட்ரின்ட்டு அந்த டாப்பிக்கே இருக்குது. அது அந்த ரெண்டு வேர்டு வந்து இருக்க மாதிரி. குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். குட் ஈவினிங். குடிப்பா வந்துட்டீங்கம்மா. ஸோ புது லெசனை தான் பார்க்குறேன்னு இல்லைங்களா? ஸோ இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரினாவே அந்த வேர்டில் பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இருக்குது, கெமிக்கல் எனர்ஜி இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்ட்டு அதனால தான் அந்த கெமிக்கல் எனர்ஜிலேருந்து நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எடுக்கலாம். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜி இருக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ரிலேட் பண்ணி பார்க்குற லெசன்ஸ் தான் வந்து இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, செல்லில் வந்து ஒரு லித்தியம் செல் இருக்குன்னு, அப்போ அதுக்குள்ளே வந்து கெமிக்கல்ஸ் இருக்குது. அந்த கெமிக்கல்ஸ்லேருந்து அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எடுத்து அந்த ஃபோன் வந்து ஒர்க் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார் பேட்ரி பார்த்தீங்கன்னா வந்து கார் பேட்டரியில் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்குது, கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ அதில் இருக்க வந்து கெமிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணி அந்த அது வந்து பேட்டரியாக வந்து ஒர்க் ஆகுது, அந்த காருக்கு வந்து பேட்டரியாக ஒர்க் ஆகுது. ஸோ லெட் ஆசிட் பேட்ரிஸு, அது பட்டன் செல்ஸு, இந்த ட்ரை செல்ஸு. நம்ம இது பட்டன் செல்ஸ்னால் அந்த இது சின்ன பட்டன் மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்சில் வந்து சின்ன பட்டன்ஸ் இருக்குல்ல, அந்த செல்லு அதெல்லாம் உள்ளே வந்து கெமிக்கல்ஸ் தான் இருக்கும். அந்த கெமிக்கல்ஸ் வந்து ஏன்னா கெமிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறிடும். ட்ரை செல்ஸ்னால் நம்ம வந்து இது ரிமோட்லலாம் போடுவோம் இல்லையா, அந்த செல்லு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கெமிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ இதை வந்து இந்த லெசனை பற்றி படிக்கிறதுக்குலாம் இதில் வந்து என்னென்ன நம்ம படிக்க போகிறோம்னா, இந்த இதில் வந்து ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் அந்த டேர்ம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆக்சிடேஷன் நம்பர், ரிடாக்ஸ் ரியாக்ஷனு, எலக்ட்ராலிட்டிக் கண்டக்ஷன், கண்டக்டன்ஸ், மோலார் கண்டக்டிவிட்டி, அதை பற்றியெல்லாம் எஃபெக்ட் ஆஃப் டைல்யூஷன் ஆஃப் மோலார், இதெல்லாம் வந்து ஜஸ்ட் டெஃபினிஷன் தான். எலக்ட்ராலிட்டிக் கேல்வனிக் செல் பற்றி டிஃப்ரென்ஸ் என்ன பார்க்கணும். ஸோ அந்த லெசனுடைய ஃபேரடேஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ராலிசிஸ் என்ன சொல்கிறாரு. அப்புறமா வந்து ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல்னா என்ன, ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியலு, இது கொஞ்சம் லென்த்தியான லெசனு. உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இது ஃபுல்லாக, ஏன்னா இந்த லெசன்லேருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க. அந்த நர்ன்ஸ் ஈக்குவேஷனு ப்ராப்ளம்ஸு ஃபார்முலாஸ் எல்லாம் வச்சு ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஆனால் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 சாப்டர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இது ஒரே சாப்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ பிஃபோர் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் அப்படின்ட்டு என்ன படிச்சிருக்கீங்க ஆல்ரெடி. இதை பற்றி வாட் யூ மீன் பை ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் அப்படின்னு என்ன? ஆக்சிடேஷன் கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், நல்லா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ரிடக்ஷன் கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. வெரி குட், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க மேம். NaCl. வெரி குட். NaCl. Cl is reduction. வெரி குட். ஏன்னா how will you show it is undergo oxidation reduction அப்படின்ட்டு எப்படி நம்மளுக்கு சொல்லுவீங்க நீங்கள்? லாசஸ் எலக்ட்ரான்ஸ் அதோட நம்பர் எப்படி எங்கே எழுதுவீங்க? அதோட இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் லாஸ் பண்ணியிருக்கு, இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் சூப்பர் சப்ஸ்கிரிப்ட் மேலே வந்து அந்த சூப்பர் ஸ்கிரிப்டில். வெரி குட். சூப்பர் ஸ்கிரிப்டில் நம்ம வந்து அது 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணால் 2+ போடுவோம், 3 எலக்ட்ரான் லாஸ் பண்ணி 3+ போடுவோம். ஸோ அந்த மேலே போடுறோம் இல்லையா, அதை வந்து அது எவ்வளோ லாஸ் கெயின்ட்டு அதை வந்து நம்ம சிம்பாலிக்காக வந்து அந்த சப்ஸ்கிரிப்ட் மேலே காமிச்சிடும். அதே மாதிரி மைனஸ் என்னது, ஒரு ஆட்டம் மேலே மைனஸ் போட்டோன்னா என்னது? it gains electrons. ஸோ கெயின்ஸ் எலக்ட்ரான். இப்போ நான் வந்து அதோடைய அந்த நம்பர்ஸ் எங்கே போடணும், இவ்வளோ எலக்ட்ரான் கெயின் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு அதோடைய நம்பர் எங்கே போடணும்?
மேலதான் மேம் அந்த ஆட்டமுடைய மேலே தான் போகும். இப்போ Na ப்ளஸ் Cl மைனஸ் தான் சோடியம் வந்து ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணியிருக்கு. 1 போட தேவையில்லை, அண்டர்ஸ்டுட் ப்ளஸ் அப்படி போட்டாவே. அப்புறம் வந்து Cl மைனஸ் தான் அதே மாதிரி ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ணியிருக்கு மைனஸ். ஸோ அதுடைய சார்ஜஸ் தான் வந்து அதுடைய நம்பர், ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு. ஓகே. ஸோ அந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன். இப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா என்ன, ரெடியூசிங் ஏஜென்ட்னா என்ன? An oxidizing agent that gives electrons. எது ஆக்சிடேஷன் போகுதோ அதுதான் ரெடியூசிங், எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எது ஆக்சிடேஷன் போகுதோ அதுதான் ரெடியூசிங் ஏஜென்ட். எது ரிடக்ஷன் போகுதோ அதுதான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சோடியம் இருக்கு இல்லையா, இது வந்து எலக்ட்ரான் லாஸ் பண்ணி ஆக்சிடேஷன் போயிருக்கு. அது வந்து என்ன பண்ணிருக்கு, அது வந்து எலக்ட்ரானை வந்து கெயின் பண்ண வச்சுது. இதை சிஎல்ல வந்து அந்த தான் விட்ட எலக்ட்ரான் வந்து அந்த குளோரின் வந்து கெயின் பண்ண விட்டது. அப்போ இது மாதிரி வந்து இன்டியூஸ் பண்ணியிருக்கு இல்லையா, அப்போ அதுதான் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட். இது வந்து குளோரின் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட். எது ஆக்சிடேஷன் போதோ அது ரெடியூசிங் ஏஜென்ட், எது ரிடக்ஷன் போதோ அது ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக ஞாபகம், ஏன்னா கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுன்னு. ஏன்னா நம்ம படிச்சது எல்லாமே இருக்கு பாருங்க. So oxidation and the process in which an atom or ion and loses one or more electron is called the oxidation, which gain one or more electron is called the reduction. இப்போ நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிளே இருக்கு பாருங்க. Na வந்து Na ப்ளஸ் En மைனஸ், குளோரின் வந்து கெயின் எலக்ட்ரான் கெயின்னா ப்ளஸ், அது கூட போட்டிங்கன்னா மைனஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சோடியம் அண்டர்கோஸ் ஆக்சிடேஷன், ரிடக்ஷன் அண்டர்கோஸ் வந்து ரிடக்ஷன். இயர் சோடியம் இங்கே தான் பாருங்க. இயர் சோடியம் ஹெல்ப்ஸ் குளோரின் டு அண்டர்கோ ரிடக்ஷன் and therefore it is called the reducing agent. இது சோடியம் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா அந்த குளோரின் வந்து ரிடக்ஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு இல்லையா, அப்போ அந்த சோடியம் தான் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட், இல்லைன்னா ரிடக்டன்ட் சொல்லலாம். A reductant is a species in a chemical reaction which loses its electron to another electron, which loses its electron. அது வந்து chlorine on the other hand accepts the electron. So sodium விட்ட electron chlorine accept, therefore it is an வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ இந்த எது ரிடக்ஷன் போதோ அது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆர் ஆக்சிடென்ட், எது வந்து ரிடக்ஷன் போதோ அது ரிடக்ஷன். இப்போ சோடியம் குளோரைடு வந்து அட் எ டைம் சைமல்டேனியஸாக நடக்குதா இல்லை வந்து அப்புறமா நடக்குதா? தனியாக சோடியம் தனியாக எலக்ட்ரான் லாஸ் பண்ணி குளோரின் அப்புறமா எலக்ட்ரான் கெயின் பண்ணுதா? அப்படியே கண்டினியூஸாக நடக்குதா இல்லை வந்து கொஞ்ச நேரம் முதல்ல சோடியம் வந்து எலக்ட்ரானை விட்டுட்டு அப்புறமா குளோரின் வந்து அடுத்த நாள் வந்து குளோரின் எடுக்குதா? சைமல்டேனியஸா அப்போவே நடக்குதாமா? சைமல்டேனியஸா நடக்குதா இல்லை வந்து அப்புறமா நடக்குதா? ஒரு நாள் வந்து சோடியம் சைமல்டேனியஸாக நடக்குது இல்லையா, உடனே வந்து சோடியம் வந்து பக்கத்துலேயே குளோரின் இருக்கும். சோடியம் வந்து ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணணும், குளோரின் வந்து அதை வாங்கிட்டு அது வந்து Cl மைனஸ் ஆகுது. ஸோ இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஏன் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்கிறேன்னா, ரிடாக்ஷனும் நடக்குது, ஆக்சிடேஷனும் நடக்குது. ஸோ இது மாதிரி வந்து நடந்ததுன்னா we call it as simultaneously both the oxidation and reduction takes place simultaneously. நான் உடனே அந்த சைமல்டேனியஸ்லேயே நடந்ததுன்னா அதுக்கு வந்து we call it as வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து அட் ஸ்ட்ரெச் வந்து நடக்கனால we call it as ரிடாக்ஸ் ரியாக்ஷன். இப்போ நம்ம வந்து லோயர் கிளாஸ்லலாம் வந்து சும்மா வந்து ஒரே ஒரு ஈக்குவேஷன் போட்டு இது ஆக்சிடேஷன் இது ரிடக்ஷன் இப்போ மேலே காமிச்ச மாதிரி தான் வந்து சிம்பிள் மெத்தடில் தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். Na கிவ்ஸ் வந்து Na ப்ளஸ் Cl மைனஸ், இதை எலக்ட்ரான் வந்து லாஸ் பண்ணியிருக்கு அதனால இது ப்ளஸ்ஸு, இது வந்து குளோரின் வந்து கெயின் பண்ணியிருக்கு மைனஸ் அப்படின்ட்டு நம்ம வந்து சிம்பிளிஃபை ஆக்சிடேஷன் தனியாக ரிடக்ஷன் தனியாக பார்த்து இது வரைக்கும் நம்ம வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பார்க்கல. ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா ஒரே ரியாக்ஷன்ல ஆக்சிடேஷனும் நடக்குது ரிடக்ஷனும் நடக்கிறது தான் வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ இது வந்து இது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னா என்னன்னா, நம்ம சார்ஜ் மேலே எழுதுறோம்ல, இப்போ எண்ணெய்க்கு மேலே வந்து ப்ளஸ் போடுறோம் இல்லையா, அந்த நம்பர் தான் வந்து ஆக்சிடேஷன் நம்பர். இப்போ அது சிங்கிள் ஆட்டமாக இருக்கும்போது அதோடைய சார்ஜை தான் நம்ம வந்து ஆக்சிடேஷன் நம்பராக எடுத்துக்கணும். ஸோ வந்து அதோடைய சார்ஜை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதில் ஆக்சிடேஷன் நம்பராக எடுத்துக்கணும். இப்போ ஒரு மாலிகுல் தென் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆட்டம் சிங்கிளாக இருந்ததுன்னா நம்ம வந்து சிங்கிள் ஆட்டமாக இருந்ததுன்னா அதுக்கு மேலே நம்ம சார்ஜ் போடுவோம் இல்லையா, அதுவே நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆக்சிடேஷன் நம்பராக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பெரஸ் சல்ஃபேட் பார்த்தீங்கன்னா SO4 மேலே வந்து 2- போட்டிருப்பாங்க. அப்போ அது வந்து ஒரு குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் கம்பைன் பண்ணும்போது அப்போ அது ஆக்சிடேஷன் நம்பர் வந்து நம்ம அந்த குரூப் ஆஃப் மாலிகுலுக்கு தான் வந்து அந்த மாலிகுலுக்கோ இல்லை வந்து காம்பவுண்டுக்கு மேலே வந்து ஒரு சார்ஜ் போடும். அப்போ அதுக்கு வந்து மாறும்.
இல்லை ஆக்சிடேஷன் நம்பர் வந்து சிங்கிளாக இருக்கும்போது நம்ம என்ன சார்ஜ் போடுறோமோ அதே தான் அதோடைய ஆக்சிடேஷன் நம்பர். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எஃப்இ 2+ போடுறேன், அதோடைய சார்ஜ் வந்து 2னா 2+ தான் 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது மேலே நம்பர் எழுதணும், அதே தான் வந்து நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் வந்து ஆர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படி கூட வந்து சொல்லிக்கலாம். ஆனால் இதே வந்து ஒரு குரூப் ஆஃப் ஆட்டம்ஸாக இருக்கும்போது அதோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து மாறும். அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். So it is easy to identify species undergoing oxidation and reduction in simple molecules. இல்லையா, simple molecule sodium chloride. However, in polyatomic molecule தான் நிறைய atoms combine பண்ண molecules எல்லாம் பார்த்தீங்கன்னா it is difficult to do the same. In the example of sodium chloride taken earlier, it is easy to identify as sodium undergone. இப்போ சோடியம் குளோரைடு வந்து சிம்பிள் மாலிகுல்னால சோடியம் வந்து அண்டர்கோயிங் ஆக்சிடேஷன், குளோரின் அண்டர்கோயிங் ரிடக்ஷன். பட் இந்த இது மாதிரி KMnO4ல பார்த்தீங்கன்னா ஃபெரஸ் சல்ஃபேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிஃபிகல்ட். தேர்ஃபோர் இன் நியூ டேர்ம் வந்து ஆக்சிடேஷன் நம்பர் ஹஸ் பீன் இன்ட்ரடியூஸ். அதுக்காக வந்து ஒரு தனியாக இருக்கும்போது அதோடைய ஆக்சிடேஷன் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதே வந்து ஒரு குரூப் ஆஃப் வந்து ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்க்கும்போது அந்த ஹோல் மாலிகுலுடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எப்படி அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்னா, so oxidation number is based on the assumption that in polyatomic column shared a pair of electrons belonging to more. இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். இப்போ நம்ம வந்து ரூல்ஸ் பார்த்துட்டு அதில் வந்து சம் வரும், சம் வந்து பார்க்கலாம். ரூல்ஸ் மட்டும் கொஞ்சம் கவனிச்சுட்டு நல்லா பண்ணிக்கோங்க. ஆக்சிடேஷன் நம்பர் எதுக்கு இப்போ இது நான் எதுக்கு நம்ம இதை அப்ளை பண்ண போகிறேன்னா, ஒரு மாலிகுல் பெரிய மாலிகுலுக்கு வந்து பாலியாட்டாமிக் மாலிகுலுக்கு எப்படி வந்து ஆக்சிடேஷன் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணதான் வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ஜென்ரல் ரூல்ஸ். இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் டேக்கன் as 0 if atoms are present in elemental form. எலிமெண்டல் ஃபார்ம்னு என்னது? இப்போ வந்து காப்பர் வந்து வெறும் காப்பர் ஆட்டம் எலிமெண்ட்டாக இருக்குது. எலிமெண்ட்னாவே என்னது? பியூர் ஃபார்ம் தானே. இப்போ பாஸ்பரஸ் வந்து வெறும் பி மட்டும் இருக்குது பாஸ்பரஸு. காப்பர் வந்து சியு மட்டும் தனியாக இருக்குது. அயன் அப்படி வந்து தனியாக இருந்தேன்னா அந்த காம்பவுண்ட் அந்த தனியாகவே இருந்தால் தனியாக ஆட்டமாக இருந்ததுன்னா அதோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து 0வாக எடுத்துக்கணும். நம்ம வந்து அது மேலே வந்து சார்ஜ் எதுவுமே போடக்கூடாது. அது எலிமெண்ட்ரி ஃபார்மாக இருக்கும்போது அதோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து 0. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் இதை சும்மா பாருங்கள், உங்களுக்கு சம்ஸ் எல்லாம் போடும்போது கொஞ்சம் ஈஸியாகிடும். இப்போ நம்ம ரூல்ஸ் வந்து எந்த இடத்துல அப்ளை பண்ணோன்ட்டு அப்புறமா தெரியும் உங்களுக்கு. வெறும் இந்த ரூல்ஸ் மட்டும் பார்த்துங்க. த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் எ மோனோ அட்டாமிக் அயான் இஸ் த சேம் as தி சார்ஜ் present on it. இப்போ நம்ம சோடியம்க்கு பார்த்தோம் இல்லையா, நம்ம மேலே வந்து போடுறோம் சார்ஜ் இல்லையா, Na+, Ag+, அதே தான் வந்து நம்ம ஆக்சிடேஷன் நம்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சோடியம் மேலே வந்து ப்ளஸ் போட்டிருக்கலையா, அது வந்து 1. சோடியம் மேலே 2+ போட்டிருக்கோமா, அது வந்து +2. அதான் அந்த அதோடைய ஆக்சிடேஷன் நம்பர். நம்ம அந்த சார்ஜ் போடுறோம் இல்லையா, இது 3 எலக்ட்ரான் லாஸ் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு 3+ போடுறோம் இல்லையா, அந்த நம்பரே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அது ஆக்சிடேஷன் நம்பரை எடுத்துக்கலாம். ஸோ எலிமெண்டல் ஃபார்மாக இருக்கும்போது அதுக்குடைய ஆக்சிடேஷன் நம்பர் அதுக்கு மேலே வந்து நம்ம 0 என்ன போட்டணும், நம்ம 0 போட்டு. எலிமெண்ட்ரி ஃபார்ம்னா பியூர் ஃபார்மாக இருக்குது. அது வந்து கார்பன் வந்து C மட்டும்தான் இருக்கான், பாஸ்பரஸ் தனியாக இருக்கான், அயன் மட்டும் தனியாக இருக்கான். அப்போ இருக்கும்போது அதோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து 0வாக கன்சிடர் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு சில இது மோனோ அட்டாமிக் ஆட்டம்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம சார்ஜ் போடுவோம் இல்லையா, இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து லாஸ் பண்ணியிருக்கு 2+, 3+ அப்படி சார்ஜ் போடுவோம் இல்லையா, அந்த நம்பர் அந்த சார்ஜ் நம்பரே நம்ம என்ன பண்ணலாம், ஆக்சிடேஷன் நம்பராக வந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது ஆக்சிடேஷன் நம்பர் ஃபார் அந்த ஆக்சைட்ஸ். இப்போ ஆக்சிஜன் வந்து விதவிதமாக இருக்குது, 3 விதமான ஆக்சைட்ஸ் இருக்குது. ஆக்சைட்ஸ், பெராக்சைட்ஸு, சூப்பர் ஆக்சைட்ஸ் அப்படின்ட்டு 3 விதமாக இருக்குது. ஸோ அது ஆக்சைடாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஆக்சிடேஷன் நம்பர் வந்து -2 எடுத்துக்கணும் ஆக்சிஜனுக்கு. அதே வந்து பெராக்சைடு இருந்ததுன்னா அதுக்கு வந்து -1 எடுத்துக்கணும். சூப்பர் ஆக்சைட்ஸாக இருந்ததுன்னா இதை வந்து -1/2. இது வந்து ஜஸ்ட் ரூல்ஸ் தான், அது எப்படி வந்ததெல்லாம் நம்மளுக்கு அந்த வேண்டாம், புரியுதுங்களா? ஆக்சிடேஷன் ஆஃப் ஆக்சிஜன் வந்து இன்னும் ஆல்மோஸ்ட் ஆல் தி காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து -2 போட்டுக்குங்க. அதே வந்து பெராக்சைட்ஸ் இருந்தது, ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஆக்சிஜனுக்கு நீங்கள் என்ன போட்டுக்குங்க, -1 போட்டுக்குங்க. அது வந்து சூப்பர் ஆக்சைட்ஸ்க்கு வந்து -1/2. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் எடுத்துக்கோங்க. ஹைட்ரஜனில் வந்து 2 விதமான இருக்குது, ஹைட்ரைட்ஸ் ஒன்று இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ ஹைட்ரஜனாக இருந்ததுன்னா +1 எடுத்துக்கோங்க. அது ஹைட்ரைட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லித்தியம் ஹைட்ரைடு அது மாதிரி வருது இல்லையா, அப்போ அந்த அங்கே ஹைட்ரஜன் தான், LiH2 தான் இருக்கும், ஹைட்ரஜன் தான். அந்த இடத்துல வந்து ஹைட்ரேட் சொல்லும்போது அதுக்குடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து -1ஆக கன்சிடர் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஆக்சிஜனில் 3 விதமான ஆக்சிஜனு, வெறும் ஆக்சைட்ஸாக இருந்ததுன்னா -2, பெராக்சைட்ஸாக இருந்ததுன்னா -1, சூப்பர் ஆக்சைட்ஸாக இருந்தால் -1/2.
அப்படி. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ரஜனுக்கு +1, ஹைட்ரேட்ஸ்க்கு -1. அப்புறம் இந்த சம் ஆஃப் தி ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல் தி அட்டம்ஸ் இன் நியூட்ரல் காம்பவுண்ட். நியூட்ரல் காம்பவுண்ட்னா என்ன? அந்த காம்பவுண்ட்னாவே நாங்கள் நிறைய ஆட்டம்ஸ் வந்து கம்பைன் பண்ணது தான் காம்பவுண்ட் இல்லையா? இப்போ KMnO4 இருக்கு. அது வந்து ஒரு ஃபுல் வந்து ஒரு காம்பவுண்ட். ஸோ இது மேலே வந்து இப்போது ஒவ்வொன்றுத்துடைய ஆக்சிடேஷன் நம்பரும் நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டாவே போதும். = 0 போட்டு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். சம்ஸ் போடும்போது உங்களுக்கு புரியாது இந்த ரூல். தி சம் ஆஃப் தி ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆல் தி ஆட்டம்ஸ். சம்னா என்னது? ஆட் பண்ணிக்கணும். எல்லா ஆக்சிடேஷன் நம்பர் வந்து இப்போ KMnO4 இருக்கு இல்லையா? இதில் பொட்டாசியம் இருக்கு. Mn நம்ம Mn எந்த எலிமெண்ட் பேர்? Manganese. வெரி குட். மேங்கனீஸ், ஆக்சிஜன். இப்போ வந்து 3 விதமான ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுத்துடைய ஆக்சிடேஷன் நம்பரை என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி எல்லாத்தையும் சம் அப்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் அப் பண்ணி = 0க்கு போட்டுக்குங்க அப்படின்னாங்க. ஸோ ஏன்னா இப்போ வந்து எனக்கு மேங்கனீஸுடைய ஆக்சிடேஷன் நம்பர் தெரியாது, ஆனால் பொட்டாசியமுடைய ஆக்சிடேஷன் நம்பர் தெரியும், ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் தெரியும். ஸோ அதை வச்சு நான் வந்து என்ன பண்ணலாம், மேங்கனீஸுடைய ஆக்சிடேஷன் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ = 0 போட்டுக்குங்க, அது நியூட்ரல் மாலிகுலாக இருந்ததுன்னா. அதே வந்து இப்போ பாருங்கள், இப்போ பாலி அட்டாமிக் மாலிகுல். அப்போ வந்து அந்த சம் ஆஃப் தி ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல் தி ஆட்டம்ஸ் இஸ் ஈக்குவல் டு தி சார்ஜ் ஆன் தி. இப்போ நியூட்ரல் மாலிகுல்னா என்னது? அந்த ஹோல் மாலிகுல் மேலே எந்த சார்ஜும் இல்லை. அப்போது நியூட்ரல்னா என்னது? +1 -1. அப்போ அது மாதிரி இருக்கும்போது 0 போட்டுக்குங்க. இப்போ CO3க்கு மேலே 2- கொடுத்துருக்காங்களே, அந்த 2- தான் நீங்கள் வந்து =2 - 2 போட்டுக்கணும். நான் அந்த சம் வரும்போது சொல்கிறேன் உங்களுக்கு, புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சம் கொடுத்துருக்காங்க. let தி ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சல்ஃபரு பி வந்து எக்ஸ். இப்போ எனக்கு H2SO4ல் சல்ஃபருக்கு எனக்கு தெரியாது, புரியுதுங்களா? அதுக்கு நான் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன, ஹைட்ரஜனுக்கு என்ன தெரியும் நம்மளுக்கு? ஹைட்ரஜன் ஆக்சிடேஷன் நம்பர் என்னம்மா? +1. +1. ஸோ 2 × +1 போட்டுக்கோங்க. முடிஞ்சிச்சா? சல்ஃபருக்கு தெரியாது, அது வந்து +X வச்சுக்கோங்க. அடுத்தது O4. ஆக்சிஜனுக்கு என்ன ஆக்சிடேஷன் நம்பரு? ஆக்சைடு. இது வந்து -1. -2 இது பண்ணியிருக்கோம்ல, நம்ம இந்த லெசன் முடிச்சிருக்கோம் ஆல்ரெடி. பண்ணல, எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி பண்ணல. ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து -2 இல்லையா? 4 × -2 8. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா இது மாதிரி வரும் பாருங்கள். 2 போட்டு, ஹைட்ரஜனுக்கு வந்து 2 இருக்கனால 2 × 1 + X. சல்ஃபருக்கு வந்து 4 இருக்கனால -8 = 0 போட்டு பார்த்தீங்கன்னா 2 அதான் ஈக்குவல் டு. ஏன்னா இது ஃபுல் ஹோல் மாலிகுல் வந்து நியூட்ரல் மாலிகுலாக இருக்குது. = 0 போட்டு அதுலேருந்து நம்ம மேக்ஸ் மாதிரி வந்து +2 -8 வந்து -6, அது அந்த பக்கம் வரும்போது +6 ஆகும். ஆக்சிடேஷன் ஆஃப் சல்ஃபர் இன் சல்ஃபூரிக் ஆசிட் இஸ் +6. இது மாதிரி தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம். NO3 - NO3 - ClO4 - NO3 - ClO4 - ஸோ இது எப்படி பண்ணுறது, நீங்கள் ட்ரை பண்ண சொல்லுங்க பார்ப்போம். NO3 - ClO4 நம்ம அது மைனஸா? இப்போ எனக்கு வந்து நைட்ரஜனுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க? இங்க பாருங்க ஒரு எக்ஸாம்பிள். -2 mm. வெயிட். இப்போ H2SO4 பார்க்கலாம். H2SO4ல நீங்கள் வந்து சல்ஃபருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு வந்து ஹைட்ரஜன் வந்து मेरा क्या याद है ना मैं H2SO4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதாமா? Yes, ma'am. இப்போ நம்மளுக்கு வந்து சல்ஃபருக்கு தெரியாது. இப்போ ஒரு சோடியம் குளோரைட்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி அது வந்து யூஸ் பண்ணியே இருக்கனால நம்மளுக்கு வந்து எண்ணெயை வந்து ப்ளஸ் அப்படின்னு ஈஸியாக சொல்லணும். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு காம்பவுண்டில் அந்த ஆட்டம்க்கு வந்து மாறும். அதுக்காக நம்ம என்ன ஹைட்ரஜன் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அந்த ரூல்ஸ் பிரகாரம் ஹைட்ரஜனுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா +1 சொல்லியிருக்கான். இப்போ சல்ஃபர் ஆக்சிஜனுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கா -2. இது மட்டும் 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட்ஸ் அவ்வளோவா வராது உங்களுக்கு. அதே மாதிரி சூப்பர் ஆக்சைட் பெராக்சைட்லாம் வராது. ஸோ இது இருக்கும் பாரு. இப்போ வந்து 2 வந்து இருக்கு. எத்தனை இருக்கு ஹைட்ரஜனு? 2 இருக்கா? அதை 2 × போட்டு ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப்
ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ப்ளஸ் அடுத்தது சல்ஃபருக்கு தெரியாதுல எக்ஸ் போட்டுக்குங்க ப்ளஸ் போட்டு 4 இன்டூ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் இப்படி எழுதிங்க 2 போட்டு ஆக்சிடேஷன் நம்பர் ஹைட்ரஜனுக்கு எவ்வளவு 1 ப்ளஸ் போட்டுக்கணும் இது எக்ஸு அடுத்தது வந்து அவன் என்ன சொல்லியிருக்கான்னா இது நியூட்ரல் மாலிகுல் அப்போ ஈக்குவல் டு 0 போட்டுக்க சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த இது மெத்தடில் வந்து ஈக்குவல் டு 0 போட்டு ஸோ எக்ஸ் தெரிஞ்சுட்டு இப்போ 4 இன்ட்டு ஆக்சிஜனுக்கு எவ்வளவு -2 இல்லையா ஈக்குவல் டு 0 அப்போது 2 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ப்ளஸ் எக்ஸு -8 இஸ் ஈக்குவல் டு 0 அப்போது எக்ஸு -6 இஸ் ஈக்குவல் டு 0னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 அப்போது ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சல்ஃபர் இன் H2SO4 என்ன இருக்குன்னா 6 அவ்வளோ +6 அவ்வளோ இதுதான் இது மாதிரி சம்ஸ் எல்லாம் கேட்டோன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் 2 மார்க்ஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இப்போ நம்ம இதுக்கு ட்ரை பண்ணலாமா CO2 சொல்லுங்க பார்ப்போம் CO ட்ரை பண்ணி சொல்லுங்க X plus எது கண்டுபிடிக்கணும்னா ஆக்சிஜன் கார்பன் கண்டுபிடிக்கணும் நான் அண்டர்லைன் பண்ணிடுறேன் X plus அதில் வந்து என்ன பண்ண எழுதணும் எக்ஸ் ப்ளஸ் -2 into 2 இந்த ஸ்டெப்ஸ் எழுதணும் 2 இன்டூ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஈக்குவல் டு என்ன போடணும் 0 ஏன் 0 போடுறோம் இது நியூட்ரல் மாலிகுல் இருக்கு அப்படின்னு போடணும் ஓகேவா அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் போட்டு 2 இன்டூ ஆக்சிஜனுக்கு என்னது ஆக்சிடேஷன் நம்பர் -2 அது வந்து 2 இன்ட்டு -2 இஸ் ஈக்குவல் டு 0 அப்போ எக்ஸ் -4 இஸ் ஈக்குவல் டு 0னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 அவ்வளோதாம்மா எவ்வளோ சிம்பிளான சம் பாருங்க இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்க பார்ப்போம் இப்போ ஒரு சார்ஜ் மாலிகுல் கொடுக்குறாங்க இப்போ Cr2O7 2- இது எப்படி பண்ணுவீங்க இந்த குரோமியம் தான் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும் Ma'am, 2x வெரி குட் 2x பிளஸ் plus 7 into ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் gives -2. வெரி குட் இப்போ அது வந்து சார்ஜ் இருக்குல்ல இந்த சார்ஜ் வந்து அவன் சொல்லியிருக்கான் ஒரு ரூல்ல சம் ஆஃப் தி வாட் எவர் சார்ஜ் இருக்கோ அதை வந்து ஈக்குவல் பண்ணிக்கணும்ட்டு ஸோ 2x ஆக்சிடேஷன் நம்பர் ஆக்சிஜனுக்கு எவ்வளவு பிளஸ் -2 வெரி குட் -2 ஸோ 7 இன்டூ -2 இஸ் ஈக்குவல் டு -2 அப்போ 2x -14 இஸ் ஈக்குவல் டு -2னா 2x இஸ் ஈக்குவல் டு -2 + 14 எவ்வளோ வரும் உங்களுக்கு 2x இஸ் ஈக்குவல் டு +12 அப்போ x இஸ் ஈக்குவல் டு 12/2 போட்டிங்கன்னா இது மாதிரி வந்து 6 எவ்வளோ சிம்பிளா பாருங்க x இஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் மாதிரி சம் இருக்கு பாருங்க ஸோ இது மாதிரி வந்து இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்றது அடுத்தது குரூப் இப்போ இதுக்கு சொல்லுங்க பார்ப்போம் CH2F2 இதுல வந்து என்ன பண்றீங்க கார்பனுக்கு ஃபைண்ட் அவுட் பண்றீங்க Ma'am, 2 into oxidation number of H. X plus இன்னும் அந்த ரூல்ல நம்ம இன்னும் கொஞ்சம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் இருங்க அது கீழே இருக்க ரூல் படிக்கல இன்னும் இருக்கு பாருங்க இது ஒன்று இது பார்த்துட்டு ஈக்குவல் டு சார்ஜ் ஸோ சம் ஆஃப் தி ஆக்சிடேஷன் ஆல் தி ஆட்டம்ஸ் இஸ் ஈக்குவல் டு தி சார்ஜ் அண்ட் தி அயான் அது ஒன்று பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இருக்கான் இந்த பாருங்க இந்த பாயிண்ட் விட்டோம் பாருங்க ஆல்கலி மெட்டல்ஸ்க்கெல்லாம் வந்து +1 ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ்க்கு +2 புரியுதுங்களா ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ்க்கு வந்து +2 நம்ம NO3- கொண்டு போடணும் ClO4- கொண்டு போடணும் அடுத்தது இது சொல்லுங்க பார்ப்போம் நான் ஷார்ட்டாவே எழுதுறேன் சொல்லுங்க இது கார்பனுக்கு x plus 2 into 1 வெரி குட் பிளஸ் 2 into ஃப்ளோரினுக்கு எப்பவுமே நம்மளுக்கு என்ன பார்த்தேன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோநெகட்டிவ் எல்லாம் மைனஸ் சார்ஜ் -1 சார்ஜ் அது 2 into போட்டு மைனஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணோம் 0. வெரி குட் அடுத்தது எக்ஸோட வேல்யூ என்னது 0 அது ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0 வருது அடுத்து இப்போ அந்த புக்ல நம்மளுக்கு கொடுத்துருந்தானே என்ன வருது
NO3 மைனஸா நைட்ரஜன் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. Ma'am, X plus 3 into minus 2 gives -1. இப்போ அது மைனஸ்னா இங்க 1 கொடுக்கலன்னு பார்க்காதீங்க, அது அண்டர்ஸ்டுட். அங்கே 1 வந்து போட தேவையில்ல. ஓகேவா? அந்த மைனஸ் பிளஸ்லாம் தான் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அது புக்ல வந்து Cl4 மைனஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சம் சொல்லுங்க. குளோரின் ஃபைண்ட் அவுட் பண்ணு. X plus 4 into minus 2 gives -1. Equal to 7. இங்க சார்ஜ் +7 அப்படி போடணும். ஓகேவா? இது உங்களுடைய இது. இப்போ நம்ம வந்து இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸ்ல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸ் என்னென்ன சம்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கான நீங்க வந்து ஆன்சர் இது சம் ஓப்பன் பண்ணி ஒன்று நான் சொல்லுங்க பார்ப்போம். இன்டெக்ஸ் 1ல இன்டெக்ஸ் கொஸ்டின் இருக்கா? அதுல வந்து கொஸ்டின் கேட்டிருக்கான், நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான். First question, ma'am. சொல்லுங்க. Determine the oxidation number of element SiH4. SiH4 இதுக்கு என்ன கேக்குறான்? எந்த இதுக்கு? சிலிக்கானுக்கு. அவ எது வந்து லெட்டர் வந்து போல்டு பண்ணிருக்கான்னு அதோட இது கேக்குறான் இல்லையா? Yes, ma'am. நல்லா டார்க்கா பண்ணிருக்கான் அந்த லெட்டருக்கு. இப்ப சொல்லுங்க இதுக்கு. Ma'am, X plus 4 into 1 is equal to 0. X is equal to -4. ஓகே, நெக்ஸ்ட் சம். Ma'am, BH3. நீங்க அப்புறமா அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து இன்டெக்ஸ் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கா செக் பண்ணி சொல்லணும் நீங்க. ஸோ -4 அடுத்தது. செகண்ட் Ma'am, X plus BH3. என்ன? ஹெச் BH3. DH3. Ma'am, B, ma'am, B. டி தானம்மா? டியா பியா? இல்ல ma'am, B, ma'am. Boron, D. ma'am. BH3. ஓகே ஓகே. சொல்லுங்க. இதுல வந்து போரான் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அதேதான், சிம்பிள் தான். சொல்லுங்க. X plus 3 into 1 is equal to 0. X is equal to -3. சைன் வந்து கொஞ்சம் கரெக்டா பார்க்கணும், புரியுதுங்க? டக்குன்ட்டு என்ன பண்ணி X = 3 போடுங்க. தெரிஞ்ச சம்லாம் வந்து இது மாதிரி சிம்பிள் மிஸ்டேக் பண்ண. அடுத்த தேர்டு. Ma'am, S2O4 plus 2. H2 Ma'am, H2 sulfur, ma'am, sulfur. சல்ஃபியூரிக் ஆசிட் H2. இல்ல ma'am, S2O4 S2O4. O4 charge 2 ma'am, +2. இதுக்கு மேல வந்து சார்ஜ் +2. 2 +2. இப்போ சல்ஃபர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். Ma'am, 2x plus 4 into -2 is equal to 2. +2 தானே? கரெக்டா பாத்தீங்களா? Yes, +2. 2x minus 8 is equal to 2. 2x is equal to 10. அந்த பக்கம் வந்து 8 அந்த பக்கம் வந்துச்சுன்னா 2x is equal X to is equal 10. to 7. அடுத்தது நெக்ஸ்ட். ஸோ x is equal to நீங்க இப்படி சைன் போடணும், +5 அப்படின்ட்டு. மேக்ஸ் அப்படியே போடுற மாதிரி வந்து விடக்கூடாது. இது மாதிரி -3 அது மாதிரிலாம் வந்து ப்ளஸ் மைனஸ் அந்த சைன் வந்து போடணும். நீங்க வெறும் சைன் அப்படி 7 போடக்கூடாது. அதை நம்ம அந்த இது காமிக்கிறோம். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன சம்? Ma'am, bromine, oxygen 4. Br O4. ஓகே. இல்ல ப்ரோமின் கண்டுபிடிக்கணும். ஓகே. X plus 4 into -2 is equal to 0. X is equal to 8. அடுத்த நெக்ஸ்ட். அதான் இங்க வந்து பிளஸ் சைன் போடணும். அடுத்த நெக்ஸ்ட். Ma'am, HTO4. H3P. இல்ல ma'am. H phosphorus 3 இல்ல ma'am. H மட்டும் தான் ma'am.
H phosphorus, O4 charge H plus 2 ma'am. +2. இப்போ இது என்னன்னா HPO4 +2 இல்லையா +2. இப்போ எது கண்டுபிடி பாஸ் ப்ளஸ் கண்டுபிடி Yes ma'am. சொல்லுங்க. 1 ம். 1 into 1 1 1 into 1 ஓகே. plus X plus 4 ஆ into -2 gives +2. 1 plus X minus 8 is equal to 2. X is equal to -5 ma'am. முதல்ல ஒரு ஸ்டெப்பா பண்ணுங்க, ஒன்றும் அவசரமே இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணுங்க, அவசரமே பண்ணாதீங்க. அவசரம் பண்ண இது ஏன்னா மைனஸ் ப்ளஸ் தான் கதையே இல்லை. ஸோ 1 ப்ளஸ் எக்ஸு 4 2 -8 இஸ் ஈக்குவல் டு +2 இல்லை. இப்போ 1 எக்ஸ் போட்டு 1லேருந்து -8 போச்சுன்னா -7 இஸ் ஈக்குவல் டு +2. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 + 7 இஸ் ஈக்குவல் டு 9. அவ்வளோதான். கரெக்டா? Yes ma'am. நம்ம அப்படியே 1 வந்து 1 டைம் இருக்கு, ஹைட்ரஜன் 1 பாஸ் ப்ளஸ் தெரியாது எக்ஸு. ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 4 இருக்கு, அதோட -2 போட்டு ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் -2 இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் போட்டு இப்போ 1 + x -8 இஸ் ஈக்குவல் டு +2. அப்போ 1லேருந்து -8 போச்சுன்னா -7 இல்லையா. ஒரு -7 மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பருக்கு வந்து மைனஸ் சைன் இருக்கு இல்லையா, அதை அப்படியே சைன் போட்டுக்கணும். இங்கே +2. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 2. அந்த பக்கம் வந்து -7 அந்த பக்கம் வரும்போது +7 ஆயிடும். ஸோ 2 + 7 வந்து 9. அடுத்தது நெக்ஸ்ட் இருக்கு. முடிஞ்சிச்சா? Yes ma'am. முடிஞ்சிச்சா? இல்ல மேம், இன்னும் இருக்கு மேம். சொல்லுங்க. நெக்ஸ்ட் இருக்கா இல்லையா சம் அதுல? மேம் இருக்கு மேம். கிளியரா இல்லையா? மேம் எஸ். எஸ். சல்ஃபர் H12O. சல்ஃபர் H12O இவ்வளோ இதுவா இருக்கு. எஸ் மேம். SH12Oவா? எஸ் மேம். சரி சொல்லுங்க. இதுல இது கண்டுபிடிக்க சல்ஃபர் கண்டுபிடிக்கணும். ஓகே. X plus 12 into 1 plus -2 gives 0. X plus 12 minus 2 is equal to 0. X plus 10 is equal to 0. இதோ SH12. எஸ் மேம். சரி சரி. ஸோ இப்போ நம்ம ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் அந்த இது இன்டெக்ஸுடைய ஆன்சர்ஸில் பாருங்கள், செக் பண்ணுங்கள். நான் சொல்லிட்டே வர கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ எங்கே ராங் பண்ணியிருக்கோன்னு தெரியும். ஃபர்ஸ்ட்டுக்கு இங்க பாரு -4 வந்திருக்கா. எஸ் மேம். -4. செகண்டுக்கு -3 வந்திருக்கா. எஸ் மேம். நெக்ஸ்ட் தேர்டுக்கு +5 வந்திருக்கா. மேம் தேர்டுக்கு +5 இல்ல மேம், +3 வந்திருக்கு மேம். ஃபார்முலா சொன்னது கரெக்டா பாருங்க. S2 + O4 S2O4 + 2. நான் ஓபன் பண்றேன். கரெக்டா அது நம்பர் நீங்க சொன்னது. எஸ் மேம். தேர்ட் வந்து S2. மேம் தேர்ட் ஒன் BF3 தானே மேம் இருக்கு. அது சொல்லல மேம் நான். BF3யா? சரி சரி.
ஸோ BF3 சொல்லுங்க பார்ப்போம். BF3 BH3? BF3 மேம், தேர்ட் ஒன். தேர்டா? ஓகே. BF3க்கு எப்படி போரான் தான் எக்ஸ் பிளஸ் இதுக்கு என்ன வரும்? BF3க்கு சொல்லுங்க, எப்படி பண்ணுவீங்க X BF3க்கு? plus ஆ 3 into -1 gives 0. ஆ X is equal to -3. X is equal to +3. வந்துருச்சா? Yes. அவங்க காமிச்சு வந்துருச்சா? அடுத்தது நெக்ஸ்ட் ஃபோர்த்து. அந்த ஃபோர்த் வந்து +5 வந்திருக்கா? +2 வந்திருக்கு மேம். இந்த ஃபார்முலா நீங்க கரெக்டா சொன்னீங்களா பாருங்க. நம்ம அதை எங்க தப்பு பண்ணிருக்கோம் பாருங்க. S2O4 நான் ஓபன் பண்ண S2O4 2 minus. 2 மைனஸ்க்கு நீங்க +2 பண்ணி சொல்லிருக்கீங்க. மேம் இல்ல மேம், +2 தான் மேம் இங்க இருக்கு. அப்ப ஏன் வரல ஆன்சர்? எங்க தப்பு பண்ணிருக்க பாருங்க. 2x 4 into -2 8 is equal to 2. 2x is equal to 2. இந்த மைனஸ் வந்து இங்க வந்துருச்சு, 10 வந்துருச்சு. x is equal to 10/2 வந்து 5 தானே வருது. 2 மைனஸ் தான் இருக்கு. S2O4 வந்து 2 மைனஸா இருக்கும். ஸோ -2 போட்டு பார்க்கலாமா? -2 போட்டோன்னா என்ன ஆகும்? -2 + 8 வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? +6 வரும். அப்போ x is equal to 6/2 வந்து என்ன ஆகும்? 3 வருதா? என்ன ஆன்சர் வருது? ஆனா ஆன்சர் வந்து 1 2 3 +2 வருது மேம். எந்த சம் சொல்றீங்க பாருங்க நீங்க. இது BRO4 நான் ஓபன் பண்ண டைம் ஆயிடுமே. சரி பாருங்க, S2O4. நீங்க சொன்னதுதான் நான் எழுதினேன். அப்ப அவன் ஆன்சர் கரெக்டா, அது நம்ம ஆன்சர் ராங்கா? சம்மு கரெக்டா போட்டீங்க. அடுத்தது வேற நெக்ஸ்ட் பாருங்க. வேற சரி, இந்த சொல்லுங்க பாப்போம். நெக்ஸ்ட் என்ன கேட்டீங்க? BRO4. மேம் ஒருவேளை காலம் மாத்தி போட்டிருக்காங்களோ ஆன்சர்ல. ம் நான் ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல் சொன்னேன் மேம். ஆ சரி, ஏதோ ஒன்று. அந்த இதுக்கு என்ன ஆன்சர்ன்ட்டு நம்ம கரெக்டா தான் போட்டிருக்கோம். மாறத்துக்கே சான்சஸ் இல்லை. நீங்க அவங்க என்ன ஆன்சர் காலம் மாத்தி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மேம். காலம் தான் மாத்தி இருங்க, நான் பாக்குறேன் இருங்க. நீங்க வேணா நெட்ல கூட போட்டு பாருங்க. நம்மளது ஆன்சர் ரைட்டா உங்களுதுன்னு தெரியும். அப்ப நீங்க என்ன நெக்ஸ்ட் மீதி எல்லாம் கரெக்டா இருக்கா? அதான் மாத்தி தான் இருக்கும் அது இல்ல மாதிரி. நானும் பாக்குறேன் இருங்க. நான் வந்து இது நீங்க ஆன்சர் ஓபன் பண்ணுங்க, நான் கொஸ்டின் பாக்குறேன். ஆன்சர்ல தான் வச்சிருக்கேன். டெக்ஸ்ட் கொஸ்டின் SiH4க்கு BH3 BF3 BRO4 எப்படி போட்டிருக்கான்னு தெரியல. 1 2 3 எல்லாம் நான் வெறும் ஆன்சர்ஸ் அப்படியே கொடுத்துருக்கேன். H12OSS. ஓகே ஓகே. BRO4 நம்ம போட்டது வந்து கரெக்டா. -8 எங்க வருது பாருங்க. மேம் ஃபோர்த்ல 8 தான் மேம் வரல, நீங்க போடவே இல்லை மேம். 8 வரலையா? எஸ் மேம். 8 நம்பரே இல்லையாங்க? எஸ் மேம். எப்படிமா இருக்கும்? 4 to the -8 கரெக்ட் தானே நம்ம போட்டது? நம்ம இங்க இல்ல மேம். சரி ஓகே. புரிஞ்சது இல்லையா உங்களுக்கு? ஓகே, மூவ் ஆன் டு தி மேம். நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். இப்போ இந்த சம்ஸ் எல்லாம் புரியுதுல எப்படி அப்டேட் பண்றது? ஸோ நம்மளுக்கு ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சம் வரும். அதில் வந்து ஒரு மாலிகுல் தெரிஞ்சு இப்போ நம்ம வந்து ஒரு காம்பவுண்டில் வந்து ஹோல் காம்பவுண்டுக்கு நம்ம கண்டுபிடிச்சோம்.
இல்லையா ஹோல் காம்பவுண்ட் தான். இப்போ வந்து எனக்கு Br4 உடைய போரானுக்கு தெரிஞ்சிச்சு 8, ஆக்சிஜனுக்கு 4 2s are 8 இல்லையா, 4 2s are 8 -8. இது வந்து என்ன பண்ணுன்னா இந்த ஹோல் மாலிகுலுடைய மாலிகுலோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 + -8 எவ்வளவு 0 வரும் இல்லையா. அப்போ அதுக்கு மேலே வந்து சார்ஜ் வந்து 0, அதான் ஈக்குவல் டு 0 போடுறோம் இல்லையா நம்ம, அதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு ஏன்னா இந்த சம்மெல்லாம் வரும் உங்களுக்கு, HPO4 இருக்கு. இப்போ நம்மளுக்கு ஒண்ணு தெரியாதனால நம்ம அப்படி கண்டுபிடிச்சோம். இப்போ H உடையது என்னது +1. பாஸ்பரஸ்க்கு என்ன ஆக்சிடேஷன் நம்பரு 9. நீங்க வந்து இது மாதிரி தனியா போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். +9. ஆக்ஸிஜனுக்கு வந்து எவ்வளோ 4 to the -8. இது மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்க்கும் வந்து ஆக்சிடேஷன் நம்பர் வந்து அதோடைய சப்ஸ்கிரிப்ட் தலை மேல வந்து எழுதணும். எழுதி நம்ம வந்து சம்ஸ் வரும் இப்போ உங்களுக்கு. ஆக்சிடேஷன் எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணதுக்காக இப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்றது நம்பர் போட்டு நம்ம இந்த பக்கம் 3 போட்டு அந்த பக்கம் 2 போட்டு அது மாதிரி வந்து யூஸ்வலாக பேலன்ஸ் பண்ணுவோம் இல்லையா, நார்மலாக பண்ணுவோம் இல்லையா, அதே அதே பேலன்சிங் ஈக்குவேஷன் வந்து நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் வச்சு நம்ம பேலன்சிங்கும் பண்ணலாம். அந்த மெத்தட் தான் வந்து அதுக்காக வந்து யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்போ இந்த HO4 உடைய ஆக்சிடேஷன் நம்பர் இது மாதிரி தனியாக ஃபைண்ட், ஹைட்ரஜனுக்கு நம்மளுக்கு தெரியும் +1, ஆக்சிஜனுக்கு -8 தெரியும். இப்போ பாஸ்பரஸ்க்கு தெரியாது இல்லையா. இந்த மெத்தடை வச்சுட்டு நீங்கள் வந்து பாஸ்பரஸ்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி எல்லா எலிமெண்ட்டுடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து மேலே எழுதுறீங்க. எழுதிட்டு அப்புறமா அது மாதிரி சம்ஸ் வந்து எப்படி பார்க்கலாம், அந்த சம்ஸ் எப்படி பார்க்கலாம் பாரு. இப்போ இது வரைக்கும் புரிஞ்சது அது. இப்போ வந்து பேலன்ஸ் இப்போ அடுத்தது இப்போ நம்ம போட்டிருக்கோம் பாருங்க, NO3க்கு நம்ம போட்டது பாருங்க. NO3க்கு x -3 × -2 வந்து -6 இஸ் ஈக்குவல் டு -1. இப்போ -6 அந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் ஆயிடுது இல்லையா. அப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகுது +5. அதே மாதிரி ClO4க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் போட்டு 4 × 2 டைம்ஸ் வருதுல -2 8 இஸ் ஈக்குவல் டு -1. அப்போ -1 அந்த பக்கம் +8 வந்ததுன்னா +7, அவ்வளோதான். ஸோ இது வரைக்கும் அவங்க வந்து கொடுத்துருக்க சம் வந்து கரெக்டாக தான் இருக்கு. இப்போ பேலன்சிங் வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன். இது எப்படின்னா பேலன்ஸ் பண்ண யூஸ்வலாக நம்ம வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணோம், 2 H2 ப்ளஸ் பேலன்ஸ் பண்ண வந்து என்னது, ரெண்டு பக்கமும் வந்து ஆட்டம்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு தான் பார்ப்போம் இல்லையா. இந்த பக்கம் 2 ஹைட்ரஜன் இருக்குது, இந்த பக்கம் 2 ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இங்கே வந்து 2 குளோரின் இருக்குது, இந்த பக்கம் வந்து ஒரு குளோரின் இருக்குது. ஸோ ரெண்டு பக்கமும் ரியாக்டன்ட் சைடும் ப்ராடக்ட் சைடும் வந்து நம்பர்ஸ் வந்து பேலன்சிங்னு என்ன அர்த்தம், சேமா இருக்கணும் மேம் ரெண்டுத்துலயுமே. ரெண்டு பக்கமும் வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து ரியாக்டன்ட் சைடும் ப்ராடக்ட் சைடு வந்து ஈக்குவல் பண்றது தான் வந்து பேலன்சிங் தி ஈக்குவேஷன். இப்போ எப்படி இந்த ரெண்டு மெத்தட் இருக்கு, பேலன்சிங் பை ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட். இது எப்படி பண்றது பேலன்சிங் தி ஆக்சிடேஷன் நம்பர்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா அவன் வந்து ஈக்குவேஷன் கொடுத்துருப்பான். ஸோ ரைட் தி இது எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கான். முதல்ல இந்த பாயிண்ட்டை படிச்சுட்டு அப்புறமா நம்ம எக்ஸாம்பிள் போயிட்டு சம்ஸை பாயிண்ட் பண்ணோம்னா ஈஸியாக. இப்போ நம்ம ரூல்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, மேலே பார்த்து அதை அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த ரூல்ஸ் உடைய இதெல்லாம் வந்து எங்கே அப்ளை ஆகுது அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி இதோடைய பெரும் பாயிண்ட்ஸை மொத்தம் பார்த்துட்டே வாங்க. அப்புறம் நம்ம வந்து ஒரு சம் போடும்போது அதை அந்த இது பண்ணி காமிக்கிறோம். ரைட் தி ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன் ஆஃப் ரியாக்ஷன். என்னென்ன ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன் என்னது, கார்பன். இப்போ நான் வேர்ட்ஸில் கொடுக்குறேன், வேர்ட் ஈக்குவேஷன் கொடுக்குறேன். கார்பன் வந்து ரியாக்ட் வித் ஆக்சிஜன் கிவ்ஸ் தி கார்பன் டை ஆக்சைடு அப்படின்ட்டு நான் வேர்டில் சொல்லிடுறேன். நீங்கள் என்ன பண்ண ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, C+O2 gives CO2 அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ஈக்குவேஷன் ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன் எழுதுறீங்க. அப்புறமா என்ன பண்ண நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுன்னா, ரைட் தி ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஈச் ஆட்டம் அபோவ் இட்ஸ் சிம்பிள் இந்த ஈக்குவேஷன். இப்போ நான் மேலே எழுதினேன் இல்லையா, ஒவ்வொரு ஆட்டமுடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து அந்தந்த ஆட்டமுக்கு மேலே வந்து தலை மேலே வந்து எழுதிடணும். அடுத்த நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை தி ஆட்டம்ஸ் அண்டர் கோயிங் சேஞ்ச் இன் தி ஆக்சிடேஷன் நம்பர். ஸோ இப்போ வந்து +2 இருந்த ஆக்சிடேஷன் நம்பருடைய மேங்கனீஸ் வந்து அந்த பக்கம் போகும்போது ப்ராடக்டாக வரும்போது அது ஆக்சிடேஷன் நம்பர் +6 மாறி இருக்கு. ஸோ எது சேஞ்சஸாக இருக்குன்ட்டு அந்த ஆட்டமை மட்டும் வந்து எடுத்துக்கிறோம். எது சேஞ்சஸாக இருக்குது அதை மட்டும் வந்து நோட் பண்ணிக்கிறோம். ஐடென்டிஃபை தி ஆட்டம்ஸ் அண்டர் கோயிங் சேஞ்ச் இன் தி ஆக்சிடேஷன் நம்பர். கால்குலேட் தி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் in the oxidation number per atom for the atom undergoing a change in the oxidation number. If more than one atom is involved, multiplying the increase or decrease in number which is the number of atoms undergoing the change to determine the total change in the oxidation number. Equate the increase and the decrease in the oxidation number of the reactant side by multiplying the formula of the oxidizing agent and reducing agent suitably. So oxidation agent na இது, reducing agent na இது, oxidizing agent Get reduced is oxidizing agent. which is oxidized is the reducing agent. ஸோ அது இருக்குல்ல அந்த பாது.
balancing equation with respect to all of the actants except hydrogen oxygen நம்ம வந்து வாட்டர் மாலிகுல் போட்டு அது வந்து பேலன்ஸ் பண்ண ஹைட்ரஜன் ஆக்சைடுலாம் கன்சிடர் பண்ணுது. ஃபைனலி பேலன்ஸ் அந்த hydrogen also. If the reaction is taking place in acidic medium, the oxygen atom by adding on the required number of water molecules on this side where oxygen atoms are less in number. But balance the hydrogen atom by adding H plus to the side deficient in the H atom. எங்கே கம்மியாக இருக்கோ ஏன்னா வாட்டருக்கு நம்ம பேலன்ஸ் பண்ண மாட்டோம். மெயினாக நம்ம பார்க்க போகிறது மெயினான மாலிகுல்ஸ் தான். ஸோ வாட்டர் வந்து நம்ம இந்த பக்கமும் அந்த பக்கம் கம்மியாக இருக்கோ இது இருக்கோ, நீ வந்து ஹைட்ரஜன் ஒன்று கம்மியாக இருக்கோ H ப்ளஸ் போட்டுக்கோ, ஆக்சிஜன் கம்மியாக இருந்தால் அதுக்கு வந்து O போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பேசிக் மீடியமில் இருக்கும்போது by adding required number of negative charges by adding required number of OH minus ions to the side deficient எங்கே கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல வந்து OH மைனஸ் போட்டுக்குங்க அப்படின்ற பேசிக் மீடியம். இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா பாருங்க. When phosphorus is treated with nitric acid, nitric oxide is formed. இதான் வந்து skeletal equation. அதான் வந்து இந்த வேர்ட் equation. வேர்டுன்னா நான் இப்போ சொன்னேன் இல்லையா, கார்பன் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் கிவ் கார்பன் டை ஆக்சைடு. அதே மாதிரி இவன் வந்து வேர்ட்ஸில் சொல்லிட்டான். பாஸ்பரஸ் வந்து நைட்ரிக் ஆசிட்ல போடுறேன், எனக்கு வந்து நைட்ரிக் ஆக்சைடு வருது அப்படின்ட்டு இது மீதி எல்லாம் வந்து நம்மளே வந்து இது எழுதிக்கணும். ஸோ இதான் வந்து ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன். அடுத்தது என்ன பண்ணணும், செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கான், ஒவ்வொரு எலிமெண்ட் மேலே வந்து அதோடைய ஆக்சிடேஷன் நம்பர் எழுதணும். ரைட் தி ஆக்சிடேஷன் நம்பர். இப்போ பாஸ்பரஸ் வந்து என்னது, அது ஏன் நான் மேலே போட்டிருக்கேன், பாஸ்பரஸ் மேலே 0 போட்டிருக்கேன். எந்த ரூல் மாதிரிக்கு ஏன் பாஸ்பரஸ் மேலே 0 போட்டிருக்கேன்? மேம் ஹலோ, ஆக்சிடேஷன் நம்பர் எழுதணும் மேம். ஏன் இப்போ பாஸ்பரஸ்க்கு மேலே ஏன் 0 போட்டிருக்கேன்? இந்த ரூல் பாருங்க, எந்த ரூலுக்கு இது அப்ளிகபிள் ஆகுது? மேம் எலிமெண்ட். வெரி குட். எலிமெண்டல் ஃபார்மாக இருக்கும்போது, தனியாக இருக்கும்போது, இதோட கம்பைன் பண்ணாமல் செப்பரேட்டாக இருக்குது, ஹைட்ரஜன் H2 வெறும் ஹைட்ரஜன் கேஸு ஆக்சிஜன் அது மாதிரி வந்து செப்பரேட்டாக அவன் மட்டும் இருந்தானா எலிமெண்டல் ஃபார்ம். அப்போ அது மாதிரி இருக்கும்போது அதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் 0 போட்டுக்கிறீங்க. இப்போ ஹைட்ரஜன் வந்து நம்மளுக்கு தெரியும் +1 இல்லையா, ஹைட்ரஜன் +1 தெரியும். ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா வந்து 3 இன்ட்டு ஆக்சிஜன் வந்து எத்தனை இருக்குது, ஆக்சிஜன் 3 இருக்குது இல்லையா. ஆக்சிடேஷன் நம்பர் அதோடைய ஆக்சிஜன் 3ன்னு போடக்கூடாது, ஆக்சிடேஷன் நம்பர் வந்து -2. நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, இப்போ உங்களுக்கு இந்த நடுவில் இருக்கிறது தெரியல இல்லையா. ஸோ வந்து ஆக்சிடேஷன் நம்பர் வந்து இப்போ நைட்ரஜனுக்கு தெரியாது, நம்ம அந்த ஃபார்மேட்டில் பண்ணுவோம்ல HNO3 இல்லையா, அந்த மெத்தடில் வந்து பண்ணி பாருங்க. HNO3- அந்த மாதிரி ஃபார்மேட்டில் பண்ணி பாருங்க. இப்போ HNO3ல எனக்கு நைட்ரஜனுக்கு தெரியாது. இப்போ எப்படி பண்ணுவீங்க, இது வந்து என்னது 1 தட் இஸ் வந்து 1 + X, இது வந்து என்னது 3 - 2 = 0, 1 + X -6 = 0, -5 + X = 0னா X = 5. ஸோ இது மாதிரி வந்து எனக்கு வந்து நைட்ரஜனுக்கு தெரியாது. நம்ம வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச மெத்தட் இருக்கு இல்லையா, அந்த மெத்தடில் வந்து நம்ம பார்த்து போட்டுக்கோம். இது வந்ததா, இது புரிஞ்சதா? இது எஸ் +5 எப்படி வந்ததுன்ட்டு. அதே மாதிரி NOல எனக்கு ஆக்சிஜன் மட்டும் தான் தெரியும், ஆக்சிஜன் ஆக்சிடேஷன் நம்பர் -2 தெரியும். இப்போ நைட்ரஜனுக்கு தெரியாது. அதே மாதிரி NO2 வந்து எடுத்துட்டு தனியாக எடுத்துன்னு போயிட்டு நைட்ரஜன் தனியாக கண்டுபிடிச்சி நைட்ரஜன் ஆக்சிடேஷன் நம்பர் +2 எழுதிடுது. அதே வாட்டருக்கு வந்து ஹைட்ரஜனுக்கு தெரியும் +1, ஆக்சிஜனுக்கு -2. அந்த இதெல்லாம் கேல்குலேஷன்லாம் வேண்டாம், வெறும் அதுடைய யூஸ்வலாக அந்த ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி இருக்குமோ அந்த இதுவும் எழுதிக்கிறேன். இப்போ எழுதிக்கிட்டு நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் என்ன சொல்ல போனான்னா, என்னென்ன சேஞ்சஸ் ஆயிருக்கு. இங்கே பாஸ்பரஸ் வந்து ரியாக்டன்ட்ல 0வா இருந்தது, அதே பாஸ்பரஸ் வந்து ப்ராடக்டாக மாறும்போது +5 ஆச்சு. அப்போ என்ன ஆயிருக்காது, இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா, 0லேருந்து +5 ஆயிருக்கு. அப்போ எவ்வளோ இருக்கு, இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர். 0ன்னா என்னது, எலக்ட்ரான் வந்து லாஸ் பண்ணாமல் எலிமெண்டல் ஃபார்மாக இருக்கு. +5 ஆயிருக்குன்னு அப்போ என்ன அர்த்தங்க, பாஸ்பரஸ் மேலே +5 இருக்குன்னு என்ன அர்த்தங்க, மேம் 5 எலக்ட்ரான் லாஸ் ஆயிடுச்சு. லாஸ் பண்ணியிருக்கா. அப்போ அது ஆக்சிடேஷன் போயிருக்கா ரிடக்ஷன் பண்ணியிருக்கா, ஆக்சிடேஷன் போயிருக்கு. வெரி குட், ஆக்சிடேஷன். ஸோ அது வேணாம், நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர். ஸோ எவ்வளவு +5 ஆயிருக்கு அப்படின்ட்டு நம்ம எழுதணும். அடுத்தது நெக்ஸ்ட் அது நைட்ரஜன் பாருங்க, +5 இருந்தது ரியாக்டன்ட் சைடில், அதே நைட்ரஜன் வந்து ப்ராடக்டா மாறும்போது +2 ஆயிருக்கு. அப்போ இது என்ன பண்ணிருக்கு, மேம் ரிடக்ஷன் இருக்கு. ரிடக்ஷன் என்ன பண்ணோம், கெயின் எலக்ட்ரான்ஸ். 5 எலக்ட்ரான் வந்து லாஸ் பண்ணியிருந்தது.
அப்புறமா அது என்ன பண்ணிருக்கு 3 எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டு என்னவா மாறிடுச்சு +2 மாறிடுச்சு. இதான் வந்து ப்ளஸ். அப்போ இங்க வந்து ஆக்சிடேஷன் நம்பர் வந்து என்ன இருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. +5ல இருந்து +2 இருக்கு. நம்பர் வந்து கம்மி ஆயிட்டு இருக்கு இல்லையா, லோ ஆயிட்டு இருக்கு இல்லையா, அது வந்து +2 எழுதிக்குங்க நம்பர் எழுதி. அடுத்தது என்ன பண்ணோம்னா இப்போ நைட்ரஜனுடைய ரியாக்டன் சைடில் என்ன பண்ணுனா நைட்ரஜனுடையது நைட்ரஜன் இங்க இருக்கு இல்லையா, நைட்ரஜனுடைய நம்பர் வந்து பாஸ்பரஸ்க்கு போடணும். பாஸ்பரஸோட நம்பர் வந்து நைட்ரஜனுக்கு போடணும். இப்போ அதை எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. நைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து 3 இருக்கு இல்லையா, அது வந்து நைட்ரஜனுடைய நம்பர் வந்து பாஸ்பரஸ்க்கு போடணும். பாஸ்பரஸோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து நைட்ரஜனுக்கு போடணும். எங்க போடணும் ரியாக்டன் சைடில் மட்டும்தான் போடணும். நீங்கள் அந்த பக்கம் வரவே கூடாது ப்ராடக்ட் சைட். இப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடுச்சு, இதுதான் வந்து 3p5H1O3 தான் வந்து கரெக்ட். அதுதான் வந்து நம்பர், அதை மாற்றக்கூடாது. இந்த நம்பரை வச்சு நம்ம ப்ராடக்ட் சைடை பேலன்ஸ் பண்ணோம். எப்படி பேலன்ஸ் பண்ணிங்க பாருங்க. பாஸ்பரஸ் 3 இருக்கு. இங்க பார்த்தோன்னா ப்ராடக்ட் சைடில் ஒரே ஒரு பாஸ்பரஸ் இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன் 3 போடுறேன். என்ன பண்றேன் ப்ராடக்ட் சைடில் வந்து 3 போடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன பாருங்க. இது ஒன்று பேலன்ஸ் பண்ணுங்க பார்ப்போம். அதான் 3 போட்டேன். 3 போட்ட உடனே அடுத்து நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து 5 நைட்ரஜன் கொடுத்தா, அதனால இந்த பக்கம் நான் நைட்ரஜனுக்கு வந்து 5 போட்டேன். 5 போட்டு மீதி எல்லாம் நீங்க வந்து பேலன்ஸ் பண்ணுங்க. எப்படி பேலன்ஸ் பண்ணி பாருங்க மீதி எல்லாம். எப்படி பேலன்ஸ் பண்ணிங்க பாருங்க. எப்படி பேலன்ஸ் பண்ணி பாருங்க. ஹலோ புரியுதாம்மா? இந்த நம்பர் நம்ம வந்து பர்மனண்டா போட்டோம் ரியாக்டன் சைடு. அந்த நம்பரை வச்சுதான் நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் சைடு பேலன்ஸ் பண்ணோம். எப்படி பாருங்க 3 பாஸ்பரஸ் 3 பாஸ்பரஸ், அதுக்காக நான் வந்து 3 போட்டேன்னா சரி. 5 நைட்ரஜன் வரணும், அதனால இங்க நைட்ரஜன் போட்டேன். இப்ப பேலன்ஸ் ஆகுதா பாருங்க. இப்ப ஹைட்ரஜன் வந்து எத்தனை இருக்கு 5 இருக்கு. ஆனா இங்க நம்மகிட்ட எத்தனை இருக்கு, இங்க நான் பாஸ்பரஸ்க்காக போட்ட 3 ஹைட்ரஜன், இந்த H2 இருக்கு இல்லையா 2 கரெக்ட் ஆச்சு. 5 ஹைட்ரஜன் வந்து பேலன்ஸ் ஆச்சு. ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 5 3 15. 15க்கு இந்த பக்கம் பாருங்க 3 3 9. 9 + 5 10 14 15 கரெக்டாக பேலன்ஸ். ஸோ என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோன்னா அவன் சம்டைம்ஸ் ஈக்குவேஷன் கூட கொடுத்துருவாங்க. அதில் ஒன்றும் இல்லை, ஈக்குவேஷனும் கொடுத்துருவாங்க. சம்டைம்ஸ் வந்து வேர்ட் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு நம்மளே எழுத சொல்லுவாங்க ஸ்கெல்டல் ஈக்குவேஷன். முதல்ல ஸ்கெல்டல் ஈக்குவேஷன் எழுதிட்டு செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம், செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம், அதோடைய ஆக்சிடேஷன் நம்பர் அதை தலை மேலே, அதோட ஒவ்வொரு எலிமெண்ட்டுடைய ஆக்சிடேஷன் நம்பர் அதை தலை மேலே எழுதிடணும். செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்ன பார்க்கணும்னா அந்த எந்தெந்த எலிமெண்ட் ஹைட்ரஜன் ஆக்சிஜனை கன்சிடர் பண்ண வேண்டாம், ஏன்னா அது அதே தான் இருக்கும். எந்தெந்த எலிமெண்ட் வந்து சேஞ்சஸ் ஆயிருக்கு, ஆக்சிடேஷன் நம்பர் வந்து சேஞ்சஸ் ஆயிருக்கு, ப்ளஸ்ல என்ன இருக்கு எதுன்ட்டு நம்ம கண்டுபிடிக்கும். பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும் இல்லையா. பாஸ்பரஸ் வந்து 0 இருந்தது, அங்கேருந்து +5 ஆயிருக்கு, அது ஒன்று பார்த்துக்கிட்டோம். நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா வந்து +5 இருந்தது, இங்கே பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து +2 இருக்கு. ஸோ ஏதாவது வந்து குறிப்பிட்ட 2 3 எலிமெண்ட் வந்து சேஞ்சஸ் ஆகுது, அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது இன்க்ரீஸ் ஆச்சா டிக்ரீஸ் ஆச்சான்னு பார்த்துக்குங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு அதையும் நோட் பண்ணி. இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர் 5, டிக்ரீஸ் இன் ஆக்சிஜன் நம்பர் வந்து 3. ஸோ அது போட்ட பிறகு நைட்ரஜனுடைய டிக்ரீஸ் நம்பர், அந்த நம்பர் எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்பருக்குள்ள நைட்ரஜனுடைய நம்பரை வந்து பக்கத்தில் அந்த பாஸ்பரஸ்க்கு போடணும். பாஸ்பரஸோட நம்பர் வந்து நைட்ரஜனுக்கு போடணும். அவ்வளோதான். இன்டர் கிராஸ் பண்ணிக்கணும். கிராஸ் பண்ணிவிட்டு மற்றபடி வந்து அப்படியே பண்ணிடணும். அவ்வளோதான். இதுதான் வந்து ஒரு ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட். உங்களுக்கு இதே வந்து இதில் ஒன்று கொடுத்துருக்கான் பாருங்க இன்டெக்ஸ் கொஸ்டினில், அதை ட்ரை பண்ணி பாருங்க பார்ப்போம். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இன்டெக்ஸ் கொஸ்டினில் ஒன்று இன்டெக்ஸ் கொஸ்டின் எடுத்துகிட்டு ஒன்று ட்ரை பண்ணுங்க. இருக்கா இன்டெக்ஸ் கொஸ்டின்? இன்டெக்ஸ் கொஸ்டின் மேம் இண்டெக்ஸ் கொஸ்டின்ல அந்த கொஸ்டின் இல்லையா மேம்? 5th கொஸ்டின் பாருங்க. CuO + NH3 gives Cu + N2 + H2O. இது ட்ரை பண்ணி பார்க்கலாமா நம்ம? நீங்கள் ட்ரை பண்ணி நாளைக்கு சொல்கிறீங்களா எனக்கு? ஒன்றும் இல்லை, அந்த ஈக்குவேஷன் அவனே கொடுத்துட்டான். ஒவ்வொரு எலிமெண்ட்டுடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து போட்டுடுங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பின்னாடியே கொடுத்துருக்காங்களே, அதோட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். MnO4 அதே மாதிரி 2 சம்மும் நீங்கள் போட்டு பாருங்கள் நாளைக்கு. போட்டு பார்த்துட்டு ஏன்னா இது மாதிரி சம்ஸ் கேட்பாங்க உங்களுக்கு. என்ன சேஞ்சஸ் ஆயிருக்கு அதுன்ட்டு பேலன்ஸ் பண்ணோம். நம்பர் வந்து நம்ம யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம தான் வந்து 2 ட்ரையல்
ட்ரையல் மெத்தடில் பண்ணுவோம். 2 போடுவோம், இது கரெக்டாக வருதா இல்லை 3 போடுவோம், அதுவும் மாற்றி மாற்றி பண்ணுவோம் இல்லையா? அந்த நம்ம சின்ன சின்ன ஸ்டேஜ் சின்ன கிளாஸஸ்லாம் இருக்கும்போது நம்ம என்ன இந்த பக்கம் 2 குளோரின் நிற்கிதோ அதுக்காக இங்கே 2 போடுவோம். இல்லை பேலன்ஸ் ஆகல திருப்பி வந்து 3 மாற்றி போடுவோம். ஸோ அது பேலன்ஸ் பண்ணி 2 ட்ரையல் மெத்தடில் பண்ணுவோம் இல்லையா? ஆனால் இங்கே வந்து நம்ம வந்து ஒன்ஸ் வந்து ஆக்சிடேஷன் நம்பர் யூஸ் பண்ணி அந்த ஒன்ஸ் போட்ட நம்பர் வந்து ரியாக்டன் சைடில் போட்ட நம்பர் வந்து அதை வச்சு அந்த நம்பர் வச்சே பேஸ் பண்ணியே நம்ம ப்ராடக்ட் சைடு வந்து பேலன்ஸ் பண்ணோம். ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகலான்னு பார்க்க தேவையில்லை. கம்மியாச்சுன்னா ஒரு H+ ஆட் பண்ணிக்கோ, இல்லை இது பேசிக்காக இருந்து OH- ஆட் பண்ணிக்கோ, அவ்வளோதான். அது வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கன்சிடர் பண்ண வேண்டாம். எந்த எலிமெண்ட் வந்து சேஞ்சஸாக இருக்குது அது மட்டும் வந்து பார்த்து பேலன்ஸ் பண்ணுறது தான் வந்து பேலன்ஸ். ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ஆல்ரெடி பேலன்ஸ் இந்த ஈக்குவேஷன். ஓகேம்மா, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் தி கிளாஸ். நீங்கள் வந்து அந்த 2 சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி புக் Thank you, பேக்கில் ma'am. இருக்கும். தேங்க்யூம்மா. ஸோ நாளைக்கு ஏன்னா இந்த லெசன் வந்து கொஞ்சம் வாஸ்ட் லெசனு, அந்த கொஞ்சம் கண்டினியூஷன் வரணும். இப்போ ஒன்று இருக்குது, இது பேலன்ஸ் மெத்தட் பார்த்து, இது அயான் எலக்ட்ரான் மெத்தட். அதே மாதிரி அயான் எலக்ட்ரான் மெத்தடில் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அது ஒரு பார்த்துட்டு, அப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி தான் போகும். ஓகே Okay, ma'am. ஓகே, Thank you. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் தி கிளாஸ்.